மகளே முத்தழகி, நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள்வாக்கு நல்லபடியில் வாழ வேண்டும் மகளே. எதற்காக பாடசாலையில் படித்திருந்த உன்னை விரைவாக அழைத்து வர சொன்ன தெரியுமா? அண்ணனுக்கு முடிச்சூட்டி விட ஏற்பாடு செய்திருக்கிறமா? அந்த கண்கொள்ளா காட்சி நீயும் பார்க்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி ஆகட்டுமா? ஆகட்டும். மணிமுடி சூட்டு விழா அமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும். நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேனப்பா. அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்த்து விட்டு அதே போற்றி அரசாட்சி செய்ய ஆகட்டுமப்பா. நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். மகளே பாரா, அப்பா, மகளே முத்தழகி, அப்பா, கண்ணே சத்யாவதி, அத்தா, நீண்ட நாள் ஆசையம்மா என் உள்ளத்தில். பெற்றெடுத்தவர்கள் நாம் இருவராக இருந்தாலும் அரசவையிலே கண்ண கருத்தமாக நம்முடைய மக்களோடு தன் மக்களாக நினைத்து நம்முடைய மக்களை வளர்த்தது இதோ தளபதி. பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று சான்றோர்கள் சொல்வார்கள். ஆகினாலே என் கரத்தால் என் மகனுக்கு மணிமுடி சூட்டுவதை விட வளர்ப்பது தந்தையாக இருக்கக்கூடிய இவருடைய கலைக்கிறார் மணிமுடி சூட்டினால் அது எனக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஐயா, நீங்கள் தான் மணிமுடி சூட்ட வேண்டும். அன்பு கட்டளை. அன்பு கட்டளை. நாட்டு மன்னர் அவர் இருக்கும்போது எப்படி வளர்த்தவர் அவர்களாக இருந்தாலும் குழந்தைகளை வளர்த்தது நீங்கள் அல்லவா? எடுத்து சொல்லப்பா, எடுத்து சொல்லப்பா. ஐயா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு. உண்மைதான். எனது திருகரத்தால் அமைச்சர் திருகரத்தால் மணிமுடி சூட்டுவிழா. இந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த போகிறார்கள்? மாமன்னர் என்ன காரியம் செய்து விட்டாய் அம்மா? மணிமுடி தட்டி விடலாமா? அப்பா, இது அவசரம் இல்லையா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எதற்காக இப்படி எல்லாம் நடந்து கொள்கின்றீர்கள்? அப்பா, யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுட்டுவது? அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதற்கு. அப்பா, அவன் யாரு? அவன் எப்பேற்பட்டவன்ப்பா? அவன் ஒரு வேலைக்காரன் நாய். பெருமாள் கோயில் போய் கறி போடலம்மா. இதுக்காமா கையை பிடிச்சி கடிப்பான், இதுக்காமா கடிப்பான். ஏன்டா இப்படி வெஜி ஆக்குற அலையிற? அவன் கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அது ஒரு பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. என்ன பேசுற? யாரை பத்தி என்ன வார்த்தை? அவமானம். என்ன பேச உன் மகன்? வருத்த அவமானம். தளபதியாரி, வருத்த வேண்டாம். ஏதோ சின்னத்திரி பெண்ணானவள் தெரியாமல் பேசுகின்றாள். அவளுக்கு சில புத்திமதி எடுத்து உரைத்தால் கொள்வாய். முத்தழகி அம்மா, இத பரம்மா, இன்னும் விளையாட்டு குழந்தையாகவே இருக்கின்றாய். அப்படிலாம் பெரியவங்களை தவறா பேசக்கூடாது. அப்படியா? ஆமா. அம்மா, நீங்க கூட பழச மறந்துட்டீங்களா? அவன் யாருமா? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிடிக்க வந்த ஒரு வேலைக்காரன். அம்மா, நான் காலாளன வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். தலைவலி அமுதாண்டன் வேலைக்காரன் நாய். என்ன பேச உன் மகன்? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறாய்? நாங்கள் நினைத்தால் இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். உண்மை. நான் தவிடு பிடிக்கிறாரே ஒரு மொய் தள்ளுறாரு. குழந்தையாக இருக்க வேண்டியவள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். ஏதோ தெரியாமல் பேசுகின்றாய். அதற்காக தளபதியாரே எங்கள் முன்னதாக என்னுடைய மகளை பேசுகின்றார். பேசுகிறானா? ஆமா. இத பரமப்பா. அம்மா, என்ன பேசிட்டு ஒரு நாட்டின் இளவரசி கூப்பிடுறா, இன்னும் அவளை கனவுட்டு அடிக்கிறேன். மாமி, கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குல பதில் சொல்லு. டக்கு டக்கு டக்கு. உன்னை கேள்வி கேட்கல. என்ன அப்படி பாக்குறேன்? என் மகளை புரிஞ்சு பார்க்கலாம். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயர் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். செருப்புக்கு சமம். செருப்பு தான்டா. பார்த்தாயா மன்னா, ஒரு செருப்புக்கு சமமா நாங்கள். ஒரு செருப்பு 14 வருடம் ஒரு நாட்டையே ஆண்டிருக்கிறது.
ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ஒண்ணுக்கு பேர் அவளுக்கே அம்மா தானே நின்னுக்கிற பேர் ஆம்பளை எங்களுக்கு ஆளை வந்தா 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி கலக்கலாம். அறியாதவள் எல்லாமே பேசிவிட்டார். இவன் கிடந்தால் மணிபடி தொட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கிடந்தால் மணிபடி தொட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் கிடந்தால் மணிபடி தொட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கிடந்தால் மணிபடி தொட்டுங்கள், சீரம் சிறப்போடு ஆட்சி செய்கிறேன். இல்லை என்றால் நான் புறப்படுகிறேன். அமைதி, அடக்கம், இல்லை என்றால் வந்தா நாங்கள் புறப்படுகிறோம். ஓ மன்னா அம்மா அவரை போக சொல்லுங்கம்மா. பெரியவங்க அப்படி சொல்லாதம்மா. அவன் இருக்கக்கூடாது. பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. மகாராணி நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். என்னை பார்க்க வேண்டாம், என் மனைவியின் முகத்தை பாருங்கள். அதை பார்த்துதான் இருக்கிறேன். அத்தா இதற்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா பெற்றெடுத்து நாங்கள் இருந்தாலும் இதோ மகன் இருக்கின்றார், மகள் இருக்கின்றார். அவருடைய விருப்பத்தை கேட்டு மணிமணி சுற்றிருக்கிறோம். கேட்காமல் செய்தது தவறு நீங்கதானே. உண்மை. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆலோசிக்காம தனி ஒரு மனிதன் முடிவெடுத்தால் எந்த பிரச்சனை ஏற்படும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். தளபதியாருக்கும் தலைகுழுது, எனக்கும் தலைகுழுவாகிவிட்டது. சரி, என்னுடைய திருகரத்தாலியை என்னுடைய மகனுக்கு மணிமுடி நானே சூட்டுகிறேன். இந்நாட்டு மாமன்னர் அப்படியே ஆகட்டும் அப்பா. என்ன வேண்டுகோளப்பா? கடமையை நாங்கள் முடித்து விட்டோம். உன்னுடைய தம்பி முத்தை வெளியாறு சென்றிருக்கிறார் சிறுவழிதல் படிப்பதற்காக. நாங்கள் இல்லாத நேரத்தில் முத்து நாட்டிற்கு வந்தால் தாயாக, தந்தையாக, உலகத்தின் அண்ணனாக தெய்வமாக அவரை வளர்க்க வேண்டும். தந்தை மூமெண்டே இல்லை. என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? சந்தோஷமாக இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை பார்த்து என் தொழிலை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வாமா. என் நாட்டுக்கு இனிமேல் நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார். உன் தந்தை ஆண்டாரே நாடு அது அல்லவா இதற்கு மேல் நீ ஆள போகிறாய் பார். அதுதான் நாடு. நாடு சுடுகாடா? என்ன சுடுகாடு? சூப்பரான நாடு. வேலை பார்க்கிறாய். பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டேன். சென்ற வாழ்வை பெற்று சொல்கிறேன். பார்த்தாயா, சிங்கம் அமர வேண்டிய இடத்தில் சிறு நரிக்கு வேலை. ஒரு ரூபாய்க்கு சில்லறை என்ன தெரியுமாடா உனக்கு? என்ன தெரியாது. அவனை நாட்டு மன்னனாக போகிறான். விட மாட்டேன் நான் அவனை. நம்ம பார்த்து வளர்ந்த பசங்க நம்மளை எதிர்த்து பேசுறாங்க. மாத்தி விட்டக்கா செருப்புக்கு சமயம். பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு எடுத்தா, ஒருத்தர் விட்டு தாலி அறுத்தா, தாலி அறுத்த பாரு 500 ரூபாய் புடிச்சிருவாங்க வச்சது. சந்திக்கிறேன். வருவான் பார்த்து கொள்கிறேன்.